பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் எங்களுடைய நெருக்கமான நண்பர் ஷேக் கலாநிதி ஹாதிக் மரைக்கார் அவர்களை நாங்கள் இந்த உலகத்திலிருந்து விடை கொடுத்து அனுப்புவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற கால அளவு இந்த உலகத்தில் வாழாமல் சற்று ஏலவே அல்லாஹு தஆலா அவர்களுடைய உயிரை தன் பக்கம் எடுத்திருக்கிறான். அவனுக்குத்தான் தெரியும் இதனுடைய உண்மையான ரகசியம் என்னவென்று. அந்த அல்லாஹ்வுடைய கலாவை கதிரை நாங்கள் எல்லோரும் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட ஷேக் ஹாதிக் மரைக்கார் அவர்கள் பல்வேறுபட்ட நன்மைகளோடு சிறப்புகளோடு இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் விடை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக அவர் இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகவும் உயர்ந்த ஒரு கலாநிலையம் ஜாமியா நலீமியாவிலே இஸ்லாத்தை, குர்ஆனை, ஹதீஸை, ஃபிக்ஹை, அகீதாவை என்றெல்லாம் இஸ்லாமிய ஷரீஅத்துடைய கலைகளை ஆழமாக கற்று அதனை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்திருந்தான். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுக்கின்றான் என்று நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த வகையிலே அவர் ஒரு பெரிய பாக்கியசாலி. அல்லாஹ்வுடைய அந்த அருளுக்கு அவர்கள் சொந்தக்காரராக மாறி இருக்கிறார்கள். இரண்டாவதாக அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு கல்விமான். கல்விமான்களுக்கு இஸ்லாத்திலே ஒரு பெரிய இடம் இருக்கிறது. இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு அவனுடைய அடியார்களிலே படித்தவர்கள் தான் பயப்படுவார்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த வகையிலே அந்த பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கும் அப்பால் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் குவைத் நாட்டுக்கு சென்றதிலிருந்து சுமார் 30 வருஷ காலமாக தன்னுடைய அறிவை, அனுபவத்தை, மொழி ஆற்றலை பயன்படுத்தி இஸ்லாமிய தாவா பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் பெரிய பாக்கியசாலி. சிங்களத்திலே, ஆங்கிலத்திலே, தமிழிலே நன்ற சரளமாக உரையாற்றக்கூடியவர்கள். குவைத்திலே இருக்கின்ற இக்ரா, அதே போன்ற ஐபிசி போன்ற நிறுவனங்களோடு அவரும் அவருடைய துணைவியாரும் தங்களுடைய நெருக்கத்தை மிகவும் இறுக்கமாக அமைத்து கொண்டு அவர்கள் பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய குத்துபாக்களை நாங்கள் அன்றாடம் சிங்கள மொழியிலே கேட்டு வருகிறோம். சரளமாக பேசுவார்கள். மிகவும் தாக்கமிக்க பேச்சை அவர்கள் பேசி இருக்கிறார்கள். மரண பய எனப்படுகின்ற அந்த அவர்களுடைய உரையை கூட நாங்கள் கேட்டோம். அந்த அளவு தூரம் தாக்கமிக்க ஒரு தாய். மாத்திரமல்ல, அவர்களால் பலரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்றும் கூட இந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக குவைத் நாட்டிலே அவர்களிடமிருந்து இஸ்லாத்தை தழுவிய பலர் இந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் ஹைருன் லக மின் ஹுமுரின் நாம். உன்னுடைய கையினால் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வருவதானது சிவப்பு ஒட்டகைகளை விடவும் சிறந்தது என்று சொன்னார்கள். அரபிகளுடைய காலத்திலே சிவப்பு ஒட்டகைகளை ஒரு மனிதன் பெற்றிருப்பது என்பது ஒரு பெரிய அருளாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியசாலி. பலர் தீனுக்குள் நுழைவதற்கு அவர்களுடைய பிரச்சார உத்திகள், அவர்களுடைய அஹ்லாக்குகள், அவர்களுடைய அணுகுமுறைகள் காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் அவர் ஒரு பெரிய பாக்கியசாலி. அவர்களால் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அவர்கள் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவர்களின் மூலமாக அமல்கள் நடைபெறுமாக இருந்தால் அவர்களுக்கும் பிரயோசனம், அவர்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கும் பிரயோசனம், அவர்களும் தாவா செய்வார்களாக இருந்தால் இந்த மனிதனுக்கு கபருடைய வெளிச்சம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு மனிதன் வஃபாத்தானதற்கு பின்னால் அந்த மனிதனுடைய அறிவு அவனுக்கு கபருக்கு வரும், அதனுடைய பயன் அவருடைய சதகா ஜாரியா அவனுக்கு கபருக்கு வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சாலிஹான ஒரு பிள்ளையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த துஆவும் கிடைக்கும் என்று.
நான் அறிந்த வகையில் எனது வகுப்பு சகோதரர், நான் அவர்களோடு 7 வருடங்களை கழித்திருக்கிறேன். மிகவும் பண்பானவர், அமைதியானவர். மாத்திரமல்ல, அவர் நல்லதொரு சுவாரஸ்யமான அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதராக காணப்பட்டார்கள். அவர்கள் ஜாமியா நலீமியாவுக்கு பல வகையிலும் பல பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அவருக்கு அந்த பணத்தினுடைய அந்த சொத்துக்களுடைய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்ற விஷயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். அல்லாஹு தாலா அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அவர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். நிச்சயமாக ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது, கவலைகளுக்கு உள்ளாகின்ற பொழுது எந்த அளவுக்கென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய காலிலே ஒரு முள்ளு குத்துமாக இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் அதற்காக வேண்டி மன்னிக்கப்படும் என்று. நிச்சயமாக இவர்கள் பல்வேறுபட்ட வேதனைகளை, சோதனைகளை இந்த நோயின் காரணமாக அனுபவித்திருக்கலாம். இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய அடியானை பாவக்கரைகள் அனைத்தும் களையப்பட்ட நிலையிலே தன்பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா நாடினானோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அவர்கள் பாக்கியசாலிகள். நோயோடு இருந்தாலும் கூட அந்த நோய் அவர்களுக்கு ஒரு பாக்கியமாக, அவருடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடியதாக, பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக நிச்சயமாக அமைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே துஆ செய்கின்றோம். எனவே அவர்கள் ஒரு ஆலிம், ஒரு தாயி, ஒரு பிரச்சாரகர், ஒரு நல்ல பரோபகாரி, நல்ல பண்பானவர். அவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் சாட்சியமாக இருக்கின்றோம், யா அல்லாஹ் அவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று. யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர் செய்த நற்கூரியங்களுக்காக உயர்தரமான தர்ஜாக்களை நீ அவருக்கு சுவர்க்கத்திலே வழங்குவாயாக. அவருடைய கபருடைய வாழ்க்கையை விசாலப்படுத்துவாயாக. அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பொறுமையை நீ நசீபாக்குவாயாக. அவர் இந்த உலகத்திலே விட்டு செல்லக்கூடிய இந்த அறிவு எனப்படக்கூடிய மிகப்பெரிய சொத்தின் மூலமாக யாரெல்லாம் பயனடைந்தார்களோ அந்த பயனை தொடர்ந்தும் கியாமத்து வரைக்கும் அவருக்கு கிடைக்க செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.